ஒரு ஹெல்தியான பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அரை கப் பச்சை பயிறு சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே பேனில் அரை கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வறுத்த பச்சை பயிறு சேர்த்துங்க. வேர்க்கடலை சேர்த்துங்க. இதை ஒரு கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்துங்க. அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நெய் சூடானதும் 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சு. கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆறுனதும் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சிங்க. ஹெல்தியான பச்சை பயிறு லட்டு தயார். பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 கப் உடச்ச கடலை சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறுனதான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துங்க. 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. நெய் சூடானதும் 10 பல் முந்திரி சேர்த்துங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். சுவையான பொட்டுக்கடலை லட்டு. ஒரு ஹெல்தியான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 கப் கொள்ளு சேர்த்துங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கொள்ளு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு துவையல், கொள்ளு சட்னி அது மாதிரி செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அரை கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்க. இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் இதுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து இப்போ ஒரு பேன் வச்சு 3/4 கப் பிடிச்ச வெல்லம் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இது ஆறுனதும் வறுத்த முந்திரியை சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். சுவையான கொள்ளு லட்டு தயார். ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அரை கப் பாதாம் முந்திரி சேர்த்துங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. ஒரு 30 செகண்ட் ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ அதே பேனில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. இப்போ கோதுமை மாவுடைய பச்சை தன்மை போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அரை கப் பிடிச்ச வெல்லம் சேர்த்துங்க. இதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துங்க. வறுத்த முந்திரி பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்னு குறப்பாக அரைச்சி எடுத்துங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச கோதுமை மாவை இதில் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுக்க பாதாம் முந்திரியை சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஆறுனதும் லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிங்க. ஹெல்தியான கோதுமை லட்டு தயார். ஒரு தேங்காய் எடுத்து பிளாக் பார்ட்ஸ்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி 1 கப் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு பேன் வச்சு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துங்க. ஈரத்தன்மை போய் நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அரை கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடுங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்த வச்ச தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பொடிச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். சுவையான தேங்காய் லட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.